கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரேமா ஊழியங்களின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நிச்சயமாய் தேவன் இந்த புதிய மாதத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் துக்க நாட்களை மாற்றுவார், உங்கள் சோர்வுகளை அவர் பலப்படுத்த அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை உங்கள் மத்தியில் ஆசீர்வாதமாக எடுத்து வைத்து உங்களுக்காக ஜெபம் செய்யும்படியாக விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே ஆண்டவர் மிக அழகான ஒரு வார்த்தையை நமக்கென்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அதை வாசிக்க கேட்போமா? தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்து நகரம் அமைதலாயிற்று. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நிறைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் இழந்து போயிருக்கிற ஒரு காரியம், மகிழ்ச்சியை தன்னுடைய வாழ்க்கையில் இழந்து போயிருக்கிறார்கள். வெளியரங்கமா பார்க்கிறதுக்கு நல்லாதான் சிரிக்கிறாங்க. வெளியரங்கத்திலே பார்ப்பதற்கு பேசுவதை பார்த்தால் எந்த பாரங்களும் இல்லாத மனிதர்களை போல இருக்கிறார்கள். வெளியே பார்த்தால் அவர்கள் நடக்கிற நடை, போடுகிற உடையில எந்த குறைவுகளும் இல்லை. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று கேட்டால் அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், அமைதியை இழந்து போயிருக்கிறோம், இளைப்பாறுதலை இழந்து போயிருக்கிறோம், சமாதானத்தை இழந்து போயிருக்கிறோம், குடும்பத்தில் மகிழ்ச்சியை இழந்து போயிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இழந்து போன காரியங்களை அவர் திரும்ப கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தையை கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேசத்தில் சமாதானம் உண்டாயிற்று, ஆறுதல் உண்டாயிற்று. எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஆறுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஏன் இந்த இடத்தில் மகிழ்வு உண்டானது என்று சொல்லி சில காரியங்களை உங்கள் மத்தியில் எடுத்து வைக்கும்படியாக விரும்புகிறேன். அத்தாலியாள் என்கிற ஒரு ராஜகுமாரத்தை யூதா தேசத்தை அவர்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கும் பொழுது பயங்கரமான கோபத்தின் நிமித்தமாக அங்கே வளருகிற ஒவ்வொரு ராஜகுமாரர்களையும் அவர்கள் கொலை செய்து கொண்டிருந்தார்கள். இது நிமித்தமாக அந்த தேசத்திலே அமைதி சீர்கட்டு போனது, ஆறுதல் குலைந்து போனது, மகிழ்வு சீர்கட்டு போனது. ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் நிறைவேறுகிறது, வாக்குத்தத்தம் ஒரு நாள் நிறைவேறினது. அந்த வார்த்தை நிறைவேறும் பொழுது அந்த நகரத்தில் வாழ்ந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு மகிழ்வை கொடுத்தார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று யார் நம்புகிறீர்களோ, யார் விசுவாசிக்கிறீர்களோ, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சீர்கெட்டு போன அனுபவங்களை அவர் மறுபடியும் சீர்படுத்த தேவ ஆவியானவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த மகிழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், ஒரு ஆறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சில காரியங்களை உங்கள் மத்தியில் எடுத்து வைத்து நான் ஜெபம் செய்யும்படியாக விரும்புகிறேன். மூல பாஷையில் இந்த அத்தாலியாள் என்கிற இந்த பெயருடைய அர்த்தம் என்னவென்றால், யாவே இஸ் எக்ஸால்டட் என்று எழுதப்பட்டிருக்கிறது, யெகோவா ஸ்தோத்தரிக்கப்படுவாராக என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அத்தாலியாள் தன்னுடைய வாழ்க்கையில் யெகோவா தேவனை ஆராதிக்காமல், யெகோவா தேவனை அவள் உயர்த்தாமல் பாகாலை ஆராதிக்கிறவளாக இருந்தாள். நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்கள்ல தேவனை ஆராதிப்பதை விட்டுவிட்டு வேற காரியங்களுக்கு முதலிடத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். வசனம் சொல்லியிருக்கிறது, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிறவர்களுக்கு நீங்கள் வேண்டிக் கொள்வதை பார்க்கிலும் அதிகம் செய்கிற தேவனாக இருக்கிறார். முதலாவது ஒரு காரியம் நாம் தெரிந்திருக்க வேண்டும். அத்தாலியாள் வாழும் பொழுது அந்த யூதா தேசத்திலே பிரச்சனைகள் வந்தது. அவள் இருக்கும் பொழுது அந்த யூதா தேசத்திலே அமைதிகள் சீர்கட்டு போனது. ஆனால் தேவ வசனம் எப்பொழுது நிறைவேறப்பட்டதோ, எப்பொழுது அவள் மரித்தாளோ, அப்பொழுது அந்த இடத்திற்கே ஒரு சமாதானத்தையும் ஒரு சேமத்தையும் கர்த்தர் வரப்பண்ணினார். ஏன் கர்த்தர் வரப்பண்ணுகிறார் தெரியுமா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம், உலக காரியங்களுக்கு முதலிடத்தை கொடுக்காமல், பணத்திற்கோ வேறு காரியங்களுக்கு முதலிடத்தை செலுத்தாமல், யார் ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்கிறீர்களோ உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க, மகிழ்ச்சியை இரட்டத்தனையாய் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கார். 2வது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த அத்தாலியாள் மரித்த பின்பு அந்த இடத்திற்கே சமாதானம் கடந்து வந்ததாம்.
வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்லுகிறார். யோவான் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இன்னைக்கு சில கேரக்டர்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் சாக வேண்டும். பாவம் என்கிற கேரக்டர் சாக வேண்டும். அடுத்தவர்களை குறை சொல்லுகிற சில குணாதிசயங்கள் நம் சாக வேண்டும். இப்படி செத்தால் ஒழிய அது பலனை கொடுக்க மாட்டாது என்று சொல்லி இருக்கிறது போல, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய சரீரத்திலேயோ நம்முடைய இருதயத்திலேயோ ஆத்மாவிலே காணப்படுமே ஆனால், ஆண்டவரே என்னை மன்னியும் தகப்பனே, என்னை புதிய மனுஷனாக மாற்றும் தகப்பனே, நான் அத்தாளியாலை போல வாழ விரும்பவில்லை, தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு பிள்ளையாக வாழ விரும்புகிறேன். எனக்குள்ளே பாவம் இருக்குமே ஆனால் அதை நான் கொன்று போடுகிறேன் தகப்பனே என்று சொல்லி யாரு தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அமைதியை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார். இன்றைக்கு ஜனங்கள் அமைதிக்காக எங்கெங்கெல்லாமோ ஓடிட்டு இருக்கிறாங்க. சமாதானத்தை தேடி மருத்துவர்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க வீட்டுல போய் 5 நிமிஷம் உட்கார்ந்தா எனக்கு ஆறுதலா இருக்குமே. இந்த மனிதரிடத்துல போய் 5 நிமிடங்கள் பேசினால் என் பாரங்களை கொஞ்சம் இறக்கி வைக்கலாமே என்று உலகம் முழுவதும் சுத்தி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இயேசுவினிடத்தில் ஓடி வாருங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை கடந்து வந்த 10 மாதங்களும் இளைப்பாறுதல் இழந்து போய், சமாதானத்தை இழந்து போய், பிள்ளைகளின் நிமித்தமாய் நெருக்கங்கள், புருஷன் நிமித்தமாய், மனைவி நிமித்தமாய் நெருக்கங்கள், பெற்றோர் நிமித்தமாய் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீணாக போவதில்லை. இந்த வசனத்திற்கு மேலே நம்பிக்கை வைத்த ஆண்டவரே, நீர் எனக்காக கொடுத்திருக்கிறீர். நான் சமாதானத்தை இழந்திருக்கிறேன், சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறேன், மறுபடியும் எனக்கு திரும்ப வரப்பண்ணும் என்று யார் கேட்கிறீர்களோ, நிச்சயமாய் தேவ ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற சிறையிருப்புகளை உடைத்து ஒரு வெற்றியின் நாட்களை கொடுக்க தேவ ஆவியானவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையில் இதே சூழ்நிலைகளுக்குள்ளே அவர்கள் நடந்து கொண்டிருந்தால், அமைதி இழந்து போய், சமாதானத்தை இழந்து போய், ஆண்டவரே மகிழ்ச்சியை குடும்பத்தில் இழந்து போய், கண்ணீரின் மத்தியில அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால், தேவ ஆவியானவர் தாமே இந்த நேரத்தில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் தொடும்படியாக ஜெபிக்கிறேன். இருதயத்தின் பாரங்கள் மாறி போகட்டும், இருதயத்தின் வேண்டுதல்கள் நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மாதத்தில் அவர்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய கிருபை, தேவ பிரசன்னம் தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, ஆசீர்வாதத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வருகின்ற மாதத்தில் ஆசீர்வாதங்கள் வந்து சேர தேவ ஆவியானவர் காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கதறி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாறுதலை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரை, இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் பார்க்க கூடாதப்பா. ஆண்டவரை, வேதனை, பள்ளத்தாக்கு, வியாதி என்கிற பிரச்சனைகளுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உடைய கரங்கள்ல தருகிறோம். தேவ ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. நெருக்கங்களை மாற்றி புதிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மாதம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தின் மாதமாக, ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக, ஒரு பலத்தின் மாதமாக மாறட்டும் தகப்பனே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த மாதத்தில் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் இரட்டத்தனையாய் கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் உம்முடைய கரங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தின்படி தேவ சமூகத்தில் ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுத்து வாழுவோம். நிச்சயமாக ஆசீர்வாதத்தை கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார். இழந்து போன அமைதியை திரும்ப ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சகோதரர் எபிசாம் மூலமாக பகிரப்பட்ட இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜெபம் தேவையா?
நீங்கள் எந்த நேரத்திலும் 9952813788 என்ற எண்ணிற்கு எங்களை அழைக்கலாம். எங்கள் அதிகமான பிரசங்கங்கள் மற்றும் நேரடி ஆராதனைகளை லைவ் வர்ஷிப் காண யூடியூப் உள்ள எங்கள் சேனலை பாருங்கள். RHEMAMINISTRIESNGL. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.